அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை, காதலில் கரைவது ஒரு சுகம். நம்ம தான் அந்த அஜித்தை நினைச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம். அவன் நம்மளை லவ் பண்றானா இல்லையான்னு கூட தெரியல. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எப்படியாச்சும் நம்ம லவ்வை அஜித் கிட்ட சொல்லிடணும். நம்ம தான் அவனை நினைச்சு உருக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவன் நம்மளை திரும்பி கூட பார்க்கவே மாட்டேங்கிறான். நம்ம என்னடானா அவனையே நினைச்சிட்டே இருக்கோம். அவன் வேற காலேஜ் வேற சேர்ந்துருக்கான். இப்போ வேற அங்கே வேற எதுவும் பிள்ளை எதுவும் லவ் பண்றானா என்னன்னு வேற தெரியல. அது வேற பயமா இருக்கு. அவன் வேற ஏதாச்சும் பிள்ளையை லவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவன்கிட்ட சீக்கிரமா நம்ம லவ்வை சொல்லிடணும். எப்படியாச்சும் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும். அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்ட்டு எத்தனை தாட்டியோ பேய் நின்று கடைசியில் பயந்து ஓடி வந்தது தான் மிச்சம். இங்கே இருக்கும்போது தைரியமாக தான் இருக்குது. அவனை பார்த்த உடனே அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு நம்ம கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவன்கிட்ட எப்படியாச்சும் நம்ம லவ்வை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடணும். ஏ கீர்த்தி, இங்கே தான் இருக்கியாக்கும்? ஆமாம்மா. சரி, நீங்கள் எப்போ வருவீன்னு காத்துட்டு அப்படியே வெளியே உட்காந்துட்டேம்மா. ஏம்மா, போன விஷயம் என்னமாச்சு? மாமா என்னம்மா சொன்னாங்க? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. அதானே, அண்ணன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல, 1000 வாட்ஸ் பல்பு அப்படியே எரியுதே. ஏ வாளு, உனக்கு வாய் அதிகம் தான். போனே, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல. என்னாலும் இல்லாம இன்னைக்கு அப்படியே ஒரு சிரிப்பாலாம் இருக்கு மூஞ்சில. பல்லெல்லாம் வெளியே வந்துற போது வாயை மூடிக்கண்ணே. என்ன கீர்த்தி, அண்ணனை பத்தி இப்படியே சொல்லுவாங்க? இல்லம்மா, உண்மையை தானம்மா சொன்னேன். சரி சரி, சீக்கிரம் மகாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டுவாங்க. அப்பதான் அண்ணி நாத்தனார் சண்டை போட முடியும். ஏ கீர்த்தி, மகா வந்த உடனே மகாட்ட சண்டெல்லாம் போடக்கூடாது, சரியா? பாசமா இருக்கணும், எல்லா வேலையும் செய்யணும் பத்துக்க. பாரு, கல்யாணமே அவள அதுக்குள்ள இப்பவே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் எங்க தலையில கட்டிடுவா போலயே. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானா நம்ம தானே மகாவை பாத்துக்கிடணும், அதனாலதான் சொன்னேன். வாயை மூடுறா, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு அவ அண்ணன் மகா, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு பாடம் எடுக்காண்டா. நல்லா பாத்துக்கிட்டா சரிதாம்மா. எப்படியோ அண்ணனுக்கு லவ் செட் ஆயிட்டு கல்யாணம் வர போயிட்டு, அப்படியே நம்ம லவ்வையும் ஃபர்ஸ்ட் அஜித் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி நம்மளும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி அஜித் கூட சந்தோஷமா டூயட் பாட வேண்டியதுதான். என்ன கீர்த்தி, நீ திருன்னு உட்காந்துட்டு இருக்க? வா உள்ள போவோம். ஏம்மா, நீ போமான்ட்டு பூ மாதிரி வரேன்னு சொன்னா பத்துக்கே, நான் அவட்ட பேசிட்டு நான் வரேன். சரிம்மா கீர்த்தி. ஏம்மா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன், சரியா? சரிடா, போயிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா. என்ன இந்த பூமாரி பிள்ளையை இன்னும் காணோம்? நாளைக்கு பொங்கல், இனிமேதான் வீட்டை தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போதான் நியூ இயருக்கு வீட்டை தொடச்சி க்ளீன் பண்ணோம். அதுக்குள்ள அங்கே எங்கன்னு அப்படி ஒரு ஒட்டடை ஒரே குப்பையா கிடக்கு. இந்த வீடை 2 நாளுக்கு ஒருக்கு தொடச்சா கூட குப்பையாதான் சேரும் போல. செல்லத்தாய்க்கா, வாங்கடி. 2 பேரும் என்ன சோடி போட்டு வந்திருக்கிய? எக்கோ சும்மாதான்க்கா வந்தோம். ஏடி, நீங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து அலைஞ்சின்னா அவன் மாமியாருக்கு பொறுக்காதடி. ஏக்கா, ஆமாக்கா, நீங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தாலே என்ன சாப்பாட்டுல விஷம் வைக்க போறீங்களோன்னு கேட்காக்கா. அவளுக்கு என்ன பண்ண அந்த கிளவிய பேசாம போட்டு தள்ளிடலாம் போலதான் இருக்கு பத்துக்கிடுங்க. எவ்வளோ ஏதாச்சும் தேவலாம் எதுவும் பண்ணிக்கினி கூடாது. எவ்வளோ நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடக்கணும். அது கரெக்டு தான்க்கா. என் புருஷனும் இவ புருஷனும் நாங்க தான் காரணம்னு ஜெயில போயிட்டு அவனுங்களே எழுதி வச்சு ஜெயில தூக்கி போட்டுருவானுவேன். ஆமா இழுவ, இவனுவ பண்ணாலும் பண்ணுவானுவேன். சரிடி, ரேஷன் கடைக்கு பொருள்லாம் வாங்க போலையாக்கும்? ஏக்கா போகணும்க்கா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போக வேண்டியதுதான். வரீங்களாக்கா நீங்க? இந்த நானும் போறேன்டி, எல்லாம் சேர்ந்து போவோம். செல்லத்தாய்க்கா. ஏ சின்ன பொண்ணு வாடி, அதுக்கேண்டி கத்துறா? பக்கத்துல தான் நிற்கும், வா. ஏக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? என்ன விஷயம் சொன்னா தானே தெரியும். ஏக்கா, போன வருஷம் பொங்கலுக்குலாம் 2000 ரூபாய் கொடுத்தாவல்லக்கா ரேஷன் கடையில. இந்த வருஷம் பொங்கலுக்கு ஒன்னும் கிடையாதான். என்னது, ஒண்ணும் கிடையாதா? ஏ சின்ன பொண்ணு என்ன சொல்றா? அப்போ ரேஷன் கடையில காசுலாம் தர மாட்டாங்களா? காசும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, சும்மா சத்தோட பொருள் தான் தராவலாம். ஐயே போச்சா அப்போ? நாங்க கூட இந்த தாட்டி ரேஷன் கடையில 2000 ரூபாய் தருவாவே, காசை வாங்கி ஒரு புடவை எடுத்துருவோம்னு நினைச்சேன். கடைசியில ஒன்னும் இல்லாம போயிட்டு. ஐயோ போச்சே, ரேஷன் கடையில காசை தந்தானுன்னா என் மாமியாருக்கு தெரியாம காசை ஆட்டிய போட்டுலாம் நினைச்சேன். என்னடி சொல்ற? ஆமாக்கா, ஆமா, வர்ற காசை 2 பேரும் பாதி பாதி பிரிச்சு எடுத்துக்கலான்னு பிளான போட்டு வச்சிருந்தேன்க்கா. கடைசியில பாருங்க காசு தரலையா. அட பாவி மக்கா, இதுக்கு நானே எவ்வளவு பரவாயில்லையே போலயே. ஏடி இப்படி காசு பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா உன் மாமியா கிழவி என்ன சும்மாவா விடுவானீங்க நினைச்சியே? அப்பவே என் மாமியாரு பச்சை கிளி எல்லாம் சேர்ந்துட்டு ரேஷன் கடையில காசு கிடைச்சிச்சாமேன்னு வாயை விடுவாளுவே. உங்க 5 கிழவி உன்கிட்ட வந்து ஆடாருன்னு ஆட போறா பாருங்க. ஏ சின்ன பொண்ணு, அதை கூட எதையாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். எத்தே உங்க கார்டுக்கு காசு வரலத்தே, பொருள் வரலத்தே அப்படின்னு எதையாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். கடைசியில காசு இல்லாம போயிட்டே. 5 கிழவிக்கு ஏத்த மருமாவதான் 2 பேரும். ஆமா, இது என்ன நியாயம்? போன வருஷம் காசு தந்துட்டு இந்த வருஷம் காசு தரலன்னா? ஏக்கா வாங்குக்கா, நம்ம எல்லாரும் போய் ரேஷன் கடையில போய் சண்டை போட்டு காசு வாங்குவோம். என்னது, ரேஷன் கடையில சண்டை போட போறியா? போடு போடு, அந்த தூக்கி ஜெயில தூக்கி போடுவானுவே. போய் அங்க போய் களி தின்ட்டு வா.
அப்போ இந்த தாட்டி காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது. போச்சு போச்சு எல்லாமே போச்சு போ. நானும் சரி காசு ரேஷன் கடையில் கொடுப்பாவே கை செலவுக்கு ஆகிடன்னு தான் நினைச்சேன். சந்தோஷமா தான் இருந்தேன். இவ வேற இப்படி வந்து சொல்றா. ஏ சின்ன பொண்ணு, அடே எப்ப இது என் மாமியார் குரல் எல்லாம் இருக்கு. செல்லத்தாய்க்கா, என் மாமியார் கிளவி என்ன தேடி இங்கே வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இடம் போக விட மாட்டேங்காக்கா. என் புருஷன் கூட இப்படி பயப்பட மாட்டேன்னு பாருங்க. எங்க இருந்தாலும் தேடி வந்துடுறா. ஏக்கா நான் அந்த சைடு போய் ஒளிஞ்சுக்கிறேன். நான் இங்க வந்துடுறேன்னு கேட்டா இல்லன்னு சொல்லிருங்கக்கா. சிரிப்பா இருக்கு சின்ன பொண்ணு. உன்னை பார்த்தாலே யாருக்கும் பயப்பட மாட்டா. இப்படியும் மாமியா கிழவிக்கு இப்படி பயப்படுறியே. ஏக்கா சிரிக்காதியக்கா. ஒருத்தரசா இழுவே 2 பேரும் உங்ககிட்ட எதுவும் கேட்டவனா தெரியாதுன்னு சொல்லிருங்கடி. மாட்டிக்கிட்டி விட்டுறாதியடி. இந்த கிழவிக்கு முதல்ல ஒரு பாய்சனை போடணும். எங்க அவள? யாருக்கா? அதான் என் வீட்டுல மருமவான்னு ஒட்டி சுத்திட்டு இருக்காளே, ஊரை பொறுக்கிட்டு இருக்காளே அவதான். ஏக்கா நீங்க சின்ன பொண்ணையே கேக்கிய? ஆமா அவளதான் கேக்குறேன். இங்க தானே இருந்தா, இங்க தானே சவுண்ட் கேட்டுச்சு. எங்க? ஏக்கா அவ இங்க வரலையே. இந்த பார் செல்லத்தாயி, சும்மா போய் சொல்லிட்டு தெரியாத பத்துக்க. அவள கூட சேர்ந்துட்டு நீ எப்படி இது பண்ணிட்டு தெரியாத பத்துக்க. நீ அவளோட மூத்தவா தானே. அவள கூட ஏன் கூட்டம் போட்டு சுத்திட்டு இருக்கா? நீயாச்சும் கொஞ்சமாச்சும் அவளுக்கு புத்திமதி சொல்லலாம்ல. கூட இவ்வளவு 2 உட்கார்ந்துருக்காள. அவ மட்டும் இல்லனா என்ன, எங்க வைக்காது இருப்பா. அவள கூட வர சொல்ல. அவள வீட்ல ஒரு வேலை செய்யாம இப்படி சுத்திட்டு நடக்கா பாரு. எங்க இவள கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. சின்ன பொண்ணுங்க வரலையே. சும்மா நடிக்காத. உங்க 2 பேரையும் பத்தி எனக்கு தெரியாது. பாவம் அந்த பஞ்சு போட்டு இப்படி பாடாப்படுத்துறிய. யாரு அந்த பஞ்சு? பாவம் போல. அந்த பஞ்சு கிட்ட கடந்து நாங்க தான் படாத பாடுபடுறோம். ஏக்கா அவ வரலக்கா. அவ வந்தா உங்ககிட்ட சொல்றேன். அவளும் கூட்டு கலிங்களா தானே இருக்கீங்க. பாத்துக்கிறேன் உங்களை. இருங்கடி இருங்க. 2 பேரும் இருக்கீல்ல, அந்த பஞ்சுகளை விட சொல்றேன். அவட்ட சொல்லி உங்க கொட்டத்தை அடக்குனாதான் நீங்க அடங்குவிய. ஏம்மா அவளை கிளையும் சேர்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எல்லாம் கை வைக்க குறியா இருக்காளுவே. பேசாம இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என் பையனுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். நெட்டச்சி எங்கன்னு தெரியல. ஆளு கண்ணுலயே சிக்க மாட்டேக்கா. சிட்டா பறந்துடுறான். ஏக்கா பாத்தீங்களக்கா இவ மருமவ மேல இருக்க கோவத்தை நம்ம மேல எப்படி காட்டிட்டு போகுதுன்ட்டு. கிளவி அவளும் இப்படிதான் சுத்தும் போல. இதுல வேற எங்க மாமியார் பாவமா. நாங்க அதை ஏதோ கொடுமைப்படுத்துறோம் போல. அதுதான் சேர்ந்து எங்க 2 பேரையும் கொடுமைப்படுத்தி கிடக்கு பாத்துக்கிடுங்க. சரி விடுங்கடி. வயசானவே அப்படிதான் ஏதாச்சும் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டு போவாவே. ஆனா போங்கக்கா, நம்மள திட்டணும்னே வந்து சேருதுங்க. என்ன பண்ண? ஏக்கா எங்க மாமியார் இருக்கல்ல, ஐயப்பா சரியான விஷக்கா. எங்க எவா வீட்டுல என்ன நியூஸ் கிடைக்கும்னு கண்காணிச்சு ஊரெல்லாம் கொட்டடிச்சு விடும். சிரிக்காதிய போங்கக்கா. அதுகிட்ட கிடந்து நாங்க மல்லு கட்டுறதுக்குள்ள எங்க உயிர் பேரும் போல. இந்த சின்ன பொண்ணு அந்த ஆள போயிட்டா போலயே, சிட்டா பறந்துட்டா போல. ஆமாடி, அவ இனிமே இந்த தெரு பக்கம் 2 நாளைக்கு வரமாட்டா. மாமியார் கண்ணுல படாம ஓடிட்டு திரியிறா அவரு. அவ யோகக்காரி. மாமியார் கண்ணுல பட மாட்டேக்கா. நாங்க 2 பேரும் பாருங்க பாவக்காரி. ஒரே அந்த பஞ்சு கிழவி கண்ணுல தான் பட்டுட்டு திட்டு வாங்கிட்டு போறோம். எல்லாம் நம்ம நேரம். நம்ம அப்பன ஆத்தாலும் இந்த குடும்பத்துல போட்டு நம்மள தள்ளி விட்டு பாரு. கீர்த்தி பூமாரி, நீ எப்ப வந்த? அதானே நான் வந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. என்ன அஜித்தை நினைச்சு ஒரே கனவுலதான் மூழ்கிட்டு இருக்கா போலயே. போ பூமாரி, நாளை நீ எப்போ வருவான்ட்டு காத்து வெளியே உட்காந்துட்டே இருந்தேன். உன்னை பார்த்தா எனக்காண்டி காத்து கிடந்த மாதிரி இல்லையே. உண்மையை தாண்டி சொல்றேன். என்ன கையில பர்செல்லாம் வச்சிருக்கா? அது பொங்கலுக்கு துணி தைக்க கொடுத்ததே மத்திக்க நம்ம டெய்லரை காட்ட. அதான் துணியும் வாங்கிட்டு காசு கொடுக்கணும்ல, அதான் பர்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா, சரி. ஏ கீர்த்தி, என்ன எத்தனை நாள் தான் இப்படி 1 சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்க போற? எப்போ உங்க லவ் டபுள் சைடா ஆக்க போறீங்க? என்ன அஜித்திட்ட லவ் சொல்ற வழியே காணோம். அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன்னு சொல்றா. நான் என்னடி பண்றது? நானும் எப்பயாச்சும் லவ் சொல்லிடணும். ஒவ்வொரு டைமும் நான் பேய் சொல்லதான் போறேன். ஆனா பாரு, சொல்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்க. அங்க அவனை பார்த்தோன்னே எனக்கு பயமா இருக்கு. பத்துக்கு கை கால்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி வெக்கமா அந்த மாதிரியே வருது பத்துக்க. ஏடி நீ லவ் பண்றேன்னு சொன்னாதானடி அவனுக்கு தெரியும். இல்லைன்னா அவன் வேற யாராச்சும் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு உன் மேல லவ் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தோணல. நீ லவ் பண்றேன்னு சொன்னாவாச்சும் அவன் ஏதாவது யோசிப்பான்ல. நீ இப்படி 1 சைடாவே எத்தனை நாள் வச்சிட்டு இருக்க போறா? ஏ பூமாரி, நீ அப்படிலாம் சொல்லாதடி. நான் அவன் மேல உயிரே வச்சிருக்கேன். அவன் மட்டும் என்ன விரும்பலன்னு தெரிஞ்சாலே நான் உடஞ்சு போயிருவேன். எனக்கு அதுக்காகவே எனக்கு பயமா இருக்கு அவன்கிட்ட லவ் சொல்றதுக்கு. ஒருவேளை நான் லவ் பண்றேன்னு சொல்லி அவன் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டானா அவ்வளவுதாண்டி. ஏ கீர்த்தி, என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்? இல்லடி, அவன் மேல உயிரே வச்சிருக்கேன். நான் அவ்வளவு லவ் பண்றேன் அவனை சின்ன வயசுல இருந்தே. ஐயோ இவன் என்ன லவ் பண்ணி கிறுக்காயிட்ட போலயே. அவன் இல்லைன்னா செத்துருவா போலயே. ஆமா பூமாரி, அவன் மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா செத்தே போயிருவேன். எனக்கு அவன் என்ன அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏ லூசு, அதுக்கு எதுக்கு அழுவுறா? ஆனா பயமா இருக்குடி எனக்கு. அவன்கிட்ட ஏன் லவ் சொல்லவும் தைரியமும் இல்ல பத்துக்க. ஆனா அவன் எல்லா பிள்ளைகிட்டையும் பேசுறானா. எனக்கு அதை நினைச்சாலே எனக்கு கோவமா வருது பத்துக்க. ஆனா என்ன சொல்லணும் எனக்கு தெரியல பத்துக்க. லூசு, அவனை உனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீ தாண்டி அவன்கிட்ட போய் லவ் சொல்லணும். நீ இப்படி பயந்துட்டே இருந்தா இல்லடி. இப்போ எங்க கிருஷ்ண அண்ணனுக்கு அஜித்தோட அக்காவை தான் இப்ப பேசி வச்சிருக்கு பத்துக்க. எப்படினாலும் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசணும்டி. 2 மாசம் வரை எதுக்குடி தள்ளி போடுற? இப்பவே லவ் சொல்ல வேண்டியது தானே. சொல்லணும் பூமாரி.
சரி சரி, அழுவாத அஜித் உனக்கு தான். கண்ணை தொட, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டே இருக்காத.